ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது வேடிக்கையான குடும்பம் எபிசோட் நம்பர் 28. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். போட்டியெல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளோட ஹீரோ ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருப்பாரு. சீக்கிரம் வா ஜிங்கான், என்னாச்சு, ஜெயிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோனி கேட்க, முகர்காட்டை பார்த்தாலே தெரியல, தோத்துருச்சுவேன், வாய் மூடு. அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன நடந்துச்சு, இவங்க சித்தி தான் ஜெயிச்சாங்க, அந்த இடத்துல கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எங்களுக்கு தான் கிடைக்குன்ற கர்வத்தோடு நாங்கள் காத்துட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் லியோ ஜிஜின்னு சொன்ன உடனே நம்மளோட ஹீரோ ஜர்க்கை புத்தன் கீழே விழுந்துருவாரு. எது, இவளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸா, என் மேடம் ஜெயிச்சிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் நடந்துச்சு. தோல்விக்கு முழுக்க முழுக்க நான் மட்டும்தான் காரணம். நான் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இல்லாமல் இருந்திருக்கலாம். பரவாயில்ல விடு, இது ஒன்றும் எண்டு கிடையாதுல்ல. அப்படின்னா என் மேலே உனக்கு கோவமே இல்லையா? அப்போ நம்ம வீட்டை விட்டு போயிடுமே. பரவாயில்ல, நம்ம உலகத்தை சுற்ற போகலாம். இப்போ வா சாப்பிட போகலாம். ஹை, ஏய் நில்லு, நீ எங்கே அவங்க பின்னாடி போகிற? எதுக்கு டீ தூளை மறைச்சி வச்ச? என்ன சொல்லியிருக்கலாம்ல. நீ பண்ண காரியத்தினால்தான் நாங்கள் தோற்று போயிட்டோம். போடா லூஸு, நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ மண்ணு போகிற. ஏய் நில்லு, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லிட்டு போ. என்ன கேட்கணும் கேளு. ஒன்றும் இல்லையே, சும்மா நான் விளையாண்டேன். நீ திருடலை போ. தோற்று போயிட்டோம், எல்லாம் தலை எழுத்து அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போவார். ஒரு பக்கம் சித்தி வீட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. ஜிங்கானா நினச்ச மாதிரி வெளியேற்றிட்டோம். சரி இப்படி வளரிட்டு இருக்காத, நாளைக்கு விருந்து இருக்குல்ல, எல்லாரும் கூப்பிடணும். ஹே மேடம், ஒரு குட் நியூஸ், நாங்கள் ஜெயிப்போன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? அது இல்லை, மிஸ்டர் வாங் வந்திருக்காரு. சின்ன, அவன் திரும்பி வந்துட்டானா? அவர் யாருன்னா நம்மளோட பாட்டியோட பையன். பல வருஷத்துக்கு முன்னாடி கப்பல் பயணத்தில் செத்து போயிட்டு தான் நினச்சவர் திரும்பி வந்திருப்பாரு. இவர்கிட்டையும் சில கெட்ட பழக்கங்கள் இருக்குது, குடி, சூதாட்டம், இது மாதிரியெல்லாம். என்னை மன்னிச்சிருங்கம்மா. இங்கே பார்த்தியா, என் பையன் திரும்பி வந்துட்டான். சோஷி, என் பையன் திரும்பி வந்துட்டான், அவன் சாகலை. அப்புறமா என்னை ஒரு தீவுக்காரங்க தான் காப்பாற்றி வச்சுருந்தாங்க. நினைவு திரும்பணுன்னு நான் இங்கே வந்துட்டேன். நீ வந்து அதுவே எனக்கு போதும் ராசா. அப்போட இறப்பில் என்னால் கூட நிற்க முடியல. இப்பேற்பட்ட உதவாக்கரிய மகனாக இருந்ததுக்கு நான் வருத்தப்படுறேன். என்னை மன்னிச்சிருங்கம்மா. இப்போ நான் அப்பாவை பார்க்கலாமா? அங்கே தான்ப்பா இருக்காருங்க அப்பா, வா போவோம். இவன் எதுக்கு திடீர்னு வந்து இவ்வளோ நாடகத்தை நடத்தி என்னோட பிளானை சொதப்புறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவரை மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து தானே அமிச்சேன், அப்புறம் எதுக்காக இங்கே வந்த? என்னோட குடும்பத்தை விட்டு என்னால் இருக்க முடியலையே, அதான் வந்துட்டேன். எது, நீ குடும்பத்தை விட்டுட்டு உன்னை நம்புவேன்னு நினைக்கிற? நீ நம்பினாலும் நம்பாட்டாலும் அதான் உண்மை. இத்தனை வருஷம் என் கூட வாழ்ந்திருக்கேன், இது கூடமா உனக்கு தெரியாது? சரி விடு, எனக்கு 3 கண்டிஷன் இருக்குது. சரி சொல்லு. 1, என்ன நீ நம்பணும். 2, உன்னோட பதவிக்கு என்னால் எந்த ஆபத்தும் வராது. அப்புறம் உன்னோட சீக்ரெட்டை நான் பாதுகாப்பேன். ஓ அப்படியா, எனக்கும் 3 விஷயம் இருக்குது. நீ என் விஷயத்தில் தலையிட்டா என்ன ஆகுன்னு உனக்கும் தெரியும். 2, இந்த பதவியிலேருந்து என்னை விளக்க முடியும், நீ கற்பனை கூட காணாத. அப்புறம் 3வது, எனக்கு எந்த சீக்ரெட்டும் இல்லை. உன்னோட சீக்ரெட் எனக்கு தெரியும், நீ மறைச்சாலும் அந்த உண்மை தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான். முதல்ல வெளியில் போ. சரி போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் போயிடுவார். ஏய் நில்லு மிங்ஷன், இது கொண்டு போய் வை, நாங்கள் வீட்டை விட்டு கிளம்புறோம். வீட்டை விட்டு கிளம்புறீங்களா? ஆனால் ஏன்? அது சொல்லலாம், நேரம் இல்லை, நாங்கள் உலகத்தை சுற்றி பார்க்க போகிறோம். ஷென்ஷுமா, இந்தாம்மா, அப்பா உனக்காக ஃப்ரூட்ஸ் எடுத்து வந்திருக்கேன். இந்த ஆள் வேற போய். ஐயோ அங்கிள், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் திரும்பி வந்ததை நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் திரும்பி வந்ததில் ரொம்ப சந்தோஷம். நான் கூட கேள்விப்பட்டேன்ப்பா, டீ கான்டெஸ்ட்டில் நம்ம குடும்பத்தை பெருமைப்படுத்திட்டியா? ஆமாம் அங்கிள், ஆனாலும் நான் வீட்டு ஆளுங்கிட்ட தோத்துட்டேன். நான் வீட்டை விட்டு வெளியில் போகணும். நீ ஏன் வெளியே போகணும்? நீ இந்த வீட்டு பையன், நீ இங்கே தான் இருக்கணும். நான் உனக்காக பேசுகிறேன். அங்கிள் நில்லுங்க, வேணாம். இன்னைக்கு என் அங்கிளை மீட் பண்ண தெரியுமா? இன்னும் ஷென்ஷு அவர் மேலே கோவமாக தான் இருக்கா. பின்ன இப்படிப்பட்ட அப்பாவை யார் தான் மதிப்பா? அவளாக இருந்தவ கோவப்பட்டா, நானாக தான் கொண்டிருப்பேன். குடும்பத்தால் மன்னிக்கக்கூடாதா என்ன? சூதாட்ட ஆரவங்களை தான் மன்னிக்கக்கூடாது. நீ என்ன ஷென்ஷுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுறா? அவர் தான் திரும்பி வந்துட்டார்ல. என்ன அங்கிளை சொன்ன உடனே உனக்கு ஒரு மாதிரி இருக்கா? அது இல்லை, நாம் தான் நாளைக்கு இந்த வீட்டை விட்டு போயிடுவோம்ல. நீ என் கூட வரல, நம்ம வெளியில் போய் ஒரு டீ ஷாப் வைக்கலாம். கணவர் எவ்வழியோ மனைவியும் அவ்வழியே. வாங்க செகண்ட் ஒய்ஃபை மீட் பண்ணியிருப்பாரு. அப்போது முன்னாடி நடந்த எல்லா தவறுக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. சரக்கு மட்டும் கொஞ்சம் அடிக்கிறத கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இவர் ஆசையாக அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ நான் உங்களை ரூல் பண்ணுறதுக்காக சொல்லலை. இல்லை நீ கரெக்டாக தான் சொன்ன. நான் அப்படி இருந்து தானே உன்னையும் நம்ம பிள்ளையும் அனாதையை விட்டுட்டு போனேன். இப்போ அவள் என்னை பார்க்க கூட மாட்டா, அவன் மாறிடுவா. என்னோட முட்டாள்தனத்தினால இந்த வீட்டோட பதவியை நான் எழுந்து உங்களை அனாதையை ஆக்கிட்டேன். இனிமேலும் அப்படி விட மாட்டேன். நான் இங்கே வந்திருக்கிறதே உங்களுக்காகத்தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? லியோ ஆஜி சீக்ரெட். லியோ ஆஜினா சோஷியோட மருமகன் தானே? அதான் இல்லை, சோஷியோட பையன்தான் ஆஜி. என்ன சொல்கிறீங்க? அவனை இந்த குடும்பத்தில் உட்கார வைக்கணும்னு தான் அவள் பாடுபடுறா.
இந்த விஷயம் ஒன்னையும் என்னையும் தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. நாங்கள் வீட்டை விட்டு போகிறோம் பாட்டி அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, என்ன ஜிங்கா நீ நீ பண்ணுறது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. நீ ஏன் வீட்டை விட்டு போகணும்? அதே தான் நானும் சொல்கிறேன். போட்டியில் ஜெயிக்கலனாலும் நீ இந்த வீட்டு பிள்ளையாச்சேப்பா. ஆனாலும் நான் உங்ககிட்ட பெட் கட்டின்படி நான் தோற்று போயிட்டேன். போய்த்தான் ஆகணும். என்ன நீ பெரியவங்க இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்காங்க, எதுவுமே காதில் வாங்காமல் போகிறேன்னு இருக்கீங்க. எங்களை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பணிப்பின் அவசரமாக ஒடிந்து கவர்மெண்ட் அட்வைசர் வந்துட்டுருக்காருன்ற விஷயத்த சொன்னதும் அவர் ஏன் இங்கே வராரு? சொல்லுங்கள், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் இங்கே வந்ததே ஜிங்கானை மீட் பண்ணதா. என்னையா? சொல்லுங்கள். உன்னோட டீ என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஃப்யூச்சரில் அதை பற்றி நீ சொன்ன விஷயங்கள் என்னை ரொம்ப டச் பண்ணிடுச்சு. ரொம்ப நன்றி. அதை டெவலப் பண்ணுற விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன். இதுதான் சரியான நேரம். நாங்களே பெட்டில் தோற்றுட்டு வீட்டை விட்டு போகலான்னு இருக்கோம். நாங்கள் எப்படி இங்கே இருந்து? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இவன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்துழைப்பான். அதுக்கு நான் கேரண்டி. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா? நன்றி சொல்லுப்பா அவருக்கு. இது நான் ஒத்துக்கவே இல்லையே. சரி நன்றிங்க. சரி நான் அப்போ கிளம்புறேன். இப்போ என்னடா பண்ணுவ படவா? நீங்கள் இருந்து தானே ஆகணும். ஆமாம், இந்த குடும்பத்துக்கு நீ தேவை. கண்டிப்பாக இவன் பண்ண போகிற காரியத்தினால நம்ம குடும்பத்தோட பெருமை இன்னும் பீக்கில் போக போகுது. நம்மளோட ஷாப்பு நாடு முழுக்க ஃபேமஸ் ஆக போகுதுன்னா பார்த்துக்கோமா. இவன் சொல்கிறதுலேயும் அர்த்தம் இருக்குது. நம்மளோட டீ பிரபலமானா இந்த உலகமே நம்மளை திரும்பி பார்க்கும். இதுதான் பிஸ்னஸ் மூலன்றது. என் பையன் முன்னோட எவ்வளோ தெளிவாயிட்டான் பார்த்தியா? இவன் ஏன் இவ்வளோ ஓவர் ஆக்டிங் பண்ணுறான்னு ஹீரோயினிக்கு டவுட் வந்துடும். ஒரு பக்கம் மேனேஜர் குட்டி பொண்ணை கடத்தினதுக்காக ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில் வந்துட்டுருப்பாரு. அப்போ அவங்கள பார்க்க பணிப்பெண் மட்டும் வந்திருப்பா. சூஷி வரலையா? நீ நல்லா இருக்கல்ல? சூஷி எங்க? சூஷி மேடம் வரலையா? நீ எதுக்கு அவளை கடத்தினா? உன்னை அவங்க கடத்த சொன்னாங்களா? தேவையில்லாத விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு நீ தானே இன்றைக்கி அனுபவிக்கிற. யார் வந்தா? நான் இதை பற்றி அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நீ வேலையில் இருந்தால் தானே? உன்னை எப்பயோ வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. என்ன சொல்கிற? உண்மையை தான் சொல்கிறேன். இப்படி பண்ணால் யார் உன்னை வேலையில் வச்சுருப்பா? அதிக பிரசங்கித்தனமா? அவள் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாளா? என்னை வர வேணான்னு சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் நிறைய குடிச்சிட்டு, உனக்காக தான் எல்லாத்தையும் செஞ்சோம், இதுக்கு மேலே எனக்கு வேறு வழியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அன்னியோட நைட்டில் இந்த ஆள் வேறு திரும்ப வந்துட்டான். ஆஜிக்கு டீ பிஸ்னஸ் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பணிப்பெண் கேட்பா. முதல்ல இந்த ஆஜியை சரி பண்ணணும், அப்புறம் தான் இதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும். அதுக்கு தான் இந்த ஆள் குறுக்கில் வந்து நிற்கிறானே. முதல்ல இவனுக்கு ஒரு வழியை கட்டுங்க, அப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரி எனக்கு தூக்கமாக வருது, என்னோட ரூமில் எடுத்து போய் விட்டுரு. அப்புறம் நம்ம பேசிக்கிட்டது வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? வேற மிஸ்டர் வாங்க அவங்க அம்மாவுக்கு நிறைய பணிவிடைகள் செய்கிறாரு, ரொம்ப மாறி போயிட்டாருன்னு பணிப்பெண்கள் பேசிட்டு போவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் மேனேஜர் அந்த இடத்துக்கு சீக்கிரட்டாக வருவார். எனக்கு இருக்கிற கடைசி சான்ஸ், இதை விட்டால் அவள் கூட சேரத்துக்கு எனக்கு வேறு வாய்ப்பே கிடைக்காது. என்னை மன்னிச்சிடு சூஷி. நாளைக்கு நம்ம 2 பேரும் புருஷன் முன்னாட்டின்னு சொல்லி சூஷி ரூமுக்குள்ளே கதை சாத்திடுவார். ஒரு பக்கம் ஹீரோயினி அங்கிள் மேலே டவுட்டாக இருக்குன்ற விஷயத்த சொல்லுவாங்க. அவரால் உங்களுக்கு என்ன நடந்துட போகுது? ஒருவேளை ஜின்கானுக்கு எதிராக நின்றுட்டா? அவர் என்ன பிளானோடு வந்திருக்காருன்னு தெரியலையே. இதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே ட்ரம் கார்டு நீ தான். ட்ரம் கார்டா? ஆமாம். சரி, நீ எப்பவும் இப்படி தான் குடிப்பியா? நீ என்ன புதுசாக கேட்குற? நான் டெய்லியும் எப்படி தானே குடிக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு வந்திருக்க அந்த வாங்க அங்கிளை பற்றி சீக்கிரம் தெரிஞ்சாகணும். சீக்ரெட் தானே? சரி, யாருக்கு என்னென்னோ செய்கிறேன், உனக்கு இதை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிளோட சேர்ந்து குடிக்க தயாராகிடுவாங்க. பிளான் என்னென்னா, இவருக்கு நிறைய சரக்கு ஊற்றி கொடுத்துட்டு இவரோட சீக்ரெட் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்றது தான். இத்தனை நாள் வரைக்கும் நான் தனியாக குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் கம்பெனி கிடச்சிட்டிங்கல்ல, என்னால் அவ்வளோ குடிக்க முடியாதுமா, வயசாகிடுச்சுல்ல. அப்படி சொல்லாதீங்க. நான் ஒரு பாட்டில்னா நீங்கள் ஒரு பாட்டில். நீ 2 பாட்டில் முடி, நான் 1 பாட்டில் முடிக்கிறேன். 2 பாட்டில் நானா? என்ன சொல்கிறான் இவன்? ஒரு பக்கம் ஹீரோயினி சீக்கிரட்டாக வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ளே வந்து பார்த்தா நம்மளோட ஜிங் மட்டும் மயக்கமாகிருப்பா. அடியே குடிகாரி, அவன் எங்கடி போனான்? நீ ஏன்டி இவ்வளோ குடிச்சிருக்க? சேச்சே, நான் ஒரே ஒரு பாட்டில் தான் குடித்தேன். சுத்தம். வா ரூம் பார்க்க போகலான்னு சொல்லி ரூமுக்கு இட்டுட்டு வந்துடுவாங்க. சாரி, நான் நல்லா இருக்கேன். அவன்கிட்ட என்னால் எதையும் கறக்க முடியல. அவன் உண்மையை சொல்கிற மாதிரியே தெரியல. ஆழமான ஆள். ஆனாலும் உன் நம்பிக்கை நான் கெடுத்துட்டேன். உனக்காக நான் மறுபடியும் போய் ட்ரை பண்ணுறேன். வேணா நில்லு. நான் போவேன். எனக்கு அர்ஜென்ட்டாக ஆய் வருது. போயிட்டு வந்துட்டா போய் வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்கட்டுமா? உனக்கு இப்போ தான் வருமா? சரி போய் வா. டிஷ்யூ பேப்பர் மறந்துட்டேன். அப்புறம் ஸ்டோரி புக்கு இல்லைன்னா எனக்கு கக்காவே போக வராது. நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன். போயிட்டு அவர் திரும்ப வந்துட்டுருப்பாரு. என்னடா உனக்கு பிரச்சனை? என்னை விட்டு போக மனசு இல்லையா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா நம்மளோட ஜிங்க் வந்து நிற்பா. நீயா இந்த நைட்டில் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறதுக்குள்ளே பாஞ்சு வந்து ருயானை கிஸ் பண்ணிடுவாங்க. இவரை ரிஜெக்ட் பண்ணதில் அவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனாலும் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா?
அதனால இவரோட நினப்பிலே இருப்பாங்க. இவங்க கிஸ் பண்ணி எடுத்த உடனே அவராலேயும் அத பொறுக்க முடியாது. அவரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இது மாரி 2 பேரும் கிஸ் பண்ணிட்டுருப்பாங்க. "என்ன மன்னிச்சிரு. என்னதான் நான் உன்ன ரிஜெக்ட் பண்றேன்னு சொன்னாலும், என்னால உன்ன விட்டுட்டு இருக்க முடியல. நான் உன்ன விரும்புறேன். நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிடுவாங்க. எனக்கு அது முன்னாடி தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நீ சொன்னதையும் நான் யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு இப்போ ஜிக்ஸி நெறைய வேலை குடுத்துருக்கா. அது முடியிற வரைக்கும் நம்ம கல்யாணத்த தள்ளி போடலாமே! உனக்கும் டைம் கிடைச்ச மாரி இருக்கும்ல அப்படின்னு சொன்னோனே 2 பேரும் ஹக் பண்ணிட்டுருப்பாங்க. அப்ப அவரு சொல்வாரு, "நீ திடீர்னு எனக்கு கிஸ் பண்ணல்ல. இப்படிதான் பண்ண" அப்படின்னு சொல்லி அவங்க மறுபடியும் பண்ணி காமிப்பாங்க. இப்படியா 2 பேரும் ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்மளோட வெய்வர, "போடா போடா" அப்படின்னு சொல்லி கை காமிப்பாரு. "அடடே! 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? சூப்பர் தல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ருய்யானுக்கு வாழ்த்து சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவாரு டீசென்ட்டா. ஒரு பக்கம் மேனேஜர் ரூம்லேருந்து காலையில எழுந்திருப்பாரு. ஆப்போசிட்ல சூஷி உட்காந்துட்ருப்பா. ச்சே! நைட்டு நான் ரொம்ப மொரட்டுத்தனமா நடந்துக்கிட்டேன் போல. என்ன நெனச்சா எனக்கே வெக்கமா இருக்கு. நீ நல்லா இருக்கேல்ல? ம். அப்புறம் எனக்கு வேற வழி தெரியாம தான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். எனக்கு தெரியும். அ நான் உன்ன நல்லா பார்த்துப்பேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நம்ம 2 பேரும் சேர்ந்தே இருப்போம். கண்டிப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்தே இருப்போம். ஏன்? டி 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 இது நீயா? நீ எப்படி இருக்க முடியும்? நீலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பதட்டமாயிடுவாரு. என்ன நீ இருக்க முடியாது? நைட் ஃபுல்லா என் கூட இருந்துட்டு நீயான்னு கேட்டா என்ன அர்த்தம்? எது நான் நைட்டு உன் கூட இருந்தேனா? என்ன புழுவுற? நைட்டு ஒரே பெட்ல என் கூட இருந்துட்டு என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு இப்ப போய் என்னது நான் உன் கூட நீ என் கூட ஐயோ! நான் சூழ்ச்சின்னு தான் நினைச்சேன். நானா உன் கூட இருந்தேன்? நீ தான் என் கூட இருந்த. இல்லன்னு மழுப்புற. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? நான் வேணும்னு பண்ணல. உடம்பு டயர்டா இருக்கும். நான் சோப் கொண்டு வந்திருக்கேன். முதல்ல அத குடிங்க. இது சூப்பா? முதல்ல ஆள விடுறியம்மா அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸ எடுத்துக்கிட்டு பூந்தடிச்சுட்டு ஓடுவாரு. நான் உங்களுக்காக டிஃபன் கொண்டு வரேன். கடைக்கு போங்க. சுஷி சு அப்படி என்ன கூப்பிடுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்ல. நான் இதுவரைக்கும் செஞ்சது எல்லாமே உனக்காக தான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அதெல்லாம் நானா செய்ய சொன்னேன். நீ பண்ண முட்டாள்தனத்தெல்லாம் கொயங்க என்கிட்ட சொல்லிட்டா. அப்படின்னா நான் தேவயில்லல்ல அப்படின்னு சொல்லி வெக்ஸ் ஆகி வெளியில வந்துட்டுருப்பாரு. ஏய் என்னங்க? சி முதல்ல கையெடு. என்ன தொடாத. என்ன தொடாத? நைட்டு மட்டும் தொட்டீங்க. இங்க பாரு மறுவாத கெட்டு போயிடும். என் பின்னாடி வந்தனா நீ யாரோ நான் யாரோ புரிஞ்சுதுல? எது? இந்த மாதிரி க்யூட்டா மூஞ்சி வச்சுக்கிறேன்னு என் பின்னாடி வந்து என் வாழ்க்கைய அழிக்காத. உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. ஐயோ! இவர் ரொம்ப பாவம் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. இவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன பணியாட்கள் பார்த்துட்ருப்பாங்க. அத பார்த்தா இவங்க, "இங்க பாருங்க, இங்க நடந்த எதையும் வெளியில சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து சொல்லிவிட்டேன்." ஆ மேடம்." அப்படின்றதுக்குள்ள அவங்க கிளம்பிடுவாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்.